ஹாய். ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் அதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்சிங் எப்படின்னு இன்னைக்கு நான் சொல்கிறேன். ஃப்ரீலான்சிங் பொறுத்த வரைக்கும் மோர் தேன் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 9 to 5 ஜாப்ஸில் சிங்கிள் கம்பெனியில் தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அவங்க ஆஃபர் பண்ணுற ஒர்க் மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். பட் ஃப்ரீலான்சிங்கில் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். நம்ம இஷ்டம் தான் எதுவாக இருந்தாலும். உங்கள் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஒர்க்கை நீங்களே எப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைமிங்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அட் ஏ டைமில் மோர் தேன் ஒன் கன்சர்னுக்கு உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் செவரல் கிளைண்ட்ஸ் கிட்ட மோர் தேன் ஒன் ப்ராஜெக்ட்ஸ்லையும் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃப்ரீலான்சிங் நம்ம கன்வீனியன்ஸில் நம்ம இண்டிபெண்ட்டாக நம்ம ஒர்க்கை நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஒன் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா நம்ம ஏர்னிங்ஸை நம்ம இன்கம்மை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேப்பபிலிட்டியை பொறுத்து நம்ம ஏர்னிங்ஸை நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம ஓன் ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒர்க் வந்து நம்ம ஹாபிஸாக இருக்கலாம், நம்ம பேஷனாக இருக்கலாம். அது கூட நமக்கு ஏர்னிங்ஸாக சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃப்ரீலான்சிங்கில் நம்ம தான் நமக்கு பாஸ். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். எங்கேருந்து வேணாலும் ஒர்க் பண்ணலாம். என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வேணுங்கிறது நம்மளே செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் தேவைப்படாது. ஜஸ்ட் நம்ம ஸ்கில்ஸை மட்டும் டெவலப் பண்ணிக்கிட்டா போதும். ஃப்ரம் லோ ஆஃப் காஸ்ட்டில் நிறைய கம்பெனிஸ் இப்போ ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நம்ம ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஸ்கில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது? நிறைய வெப்சைட்ஸ் அதுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். லைக் அப்வொர்க், freelancing.com, Fiverr, Intenshala. ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும். நிறைய கிளைண்ட்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணுற சான்சஸ் இருக்குது. நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் இப்போ ஆஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரீலான்சிங்கில் நமக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பிகாஸ் நம்ம ஒர்க் லைஃப் ஈஸியாக நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கன்வீனியண்ட்டாக இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸை யாரெல்லாம் இப்போ எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், எனக்கு அனதர் இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். நம்மளோட டைம் கன்வீனியன்ட்டுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு ஒரு டெய்லி 2 hours இருந்துச்சுன்னா போதும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே மாதிரி தான் டெய்லி ஒரு 1 to 2 hours உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்களும் தாராளமாக ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். எனக்கு இன்னொரு இன்கம் வேணும், ஆல்ரெடி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் தாராளமாக ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் எல்லாம் இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டென்ட் ரைட்டிங், பிளாக்ஸுக்கு நீங்கள் கண்டென்ட் ரைட் பண்ணலாம். ஸோ சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபேஸ்புக் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்லேயும் இருக்குது, ரைட்டிங்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் செட் ஆகுன்றதுக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து தேவையானது ஸ்கில்ஸ். ஸோ அந்த ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த கோர்சஸ் எல்லாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு ஓகே உங்களுக்கும் ஃப்ரீலான்சிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐ வில் கைட் யூ. ஓகே, பாய்.